மாணிக்க வாசகப் பெருமானால் திருவண்ணாமலையில் அருளிச் செய்த திருவெம்பாவை பாடல் எண் 11. அனைத்து பெண்களும் பொய்கையிலே நீராட வந்தனர். அந்த பொய்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், வண்டுகள் மொய்க்கும் அழகிய மலர்கள் நிறைந்த அகன்ற பொய்கையாக இருக்கின்றது. அந்த அழகிய பொய்கையிலே பெண்கள் எல்லோரும் இறங்குகின்றார்கள். முகேர் என்னும் ஒளி உண்டாகும்படி தண்ணீரை குடைந்து குடைந்து அவர்கள் நீராடி மகிழ்கின்றனர். ஏனென்று சொன்னால், அவர்கள் மனதிலே சிவபெருமான் குடியிருக்கின்றார். அவர்கள் சொல்லுகின்றார்கள், சிவபெருமானின் திருவடிகளை பாடி பாடி நாங்கள் பரம்பரை அடிமைகளாக வாழ்ந்தோம். எரிகின்ற நெருப்பு போல சிவந்த மேனியை, திருமேனியை உடையவன் சிவபெருமானே, திரு வெண்ணீற்றை அணிந்தவனே, திருவருட்செல்வனே, சிறிய இடையையும் மை தீட்டிய பெரிய விழிகளையும் உடைய உமையின் தலைவனே, கணவனே, எம்பெருமானே, சிவபெருமானே, உயிர்களை ஆட்கொண்டு அருளுகின்ற உன் விளையாட்டில் நாங்களும் சந்தேகமின்றி நற்கதி அடைந்திருக்கிறோம். உனது வழிபாட்டில் நாங்கள் எப்பொழுதுமே தளர்வடையாமல் எங்களை நீ காத்தருள வேண்டும் என்று அவர்கள் அந்த பொய்கையிலே நீராடி சிவபெருமானை துதி செய்கின்றார்கள். நன்றி, வணக்கம். மொய்யார்தடம் பொய்கை போக்கு முகேலென கையால் குடைந்து குடைந்து கழல் பாடி ஐயா வழி எளியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்யாவிழ் நீராடி செல்வா சிறு மருள் மையார்தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்தொழித்தோம் எய்யாமல் காப்பார் எமேலொரும் பாவ